ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லா பூக்கள் பூத்து முடிஞ்சிட்டாங்க. இப்போ வந்து சீட்ஸ் நல்லா வயபிளாக ஆகிடுச்சு. சிலதெல்லாம் பாருங்கள் கீழே கொட்டியிருக்கு, பார்த்தீங்களா? இதெல்லாம் கீழே கொட்டியிருக்கு பாருங்கள். இப்போ இதெல்லாமே கொஞ்சம் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், காற்று வேறு நல்லா காற்றடிக்குதுங்க. பார்த்து இருக்கணும். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும்போது நம்ம பார்த்து எடுத்துடணும். ஏன்னா இப்போ வேறு ஒரு வெரைட்டிஸாக இருக்கும். இதில் கீழே விழுந்துன்னா இதில் வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதை விட வேறு மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாமே இப்படி பார்த்து தான் நம்ம கவனித்து எடுத்து வைக்கிறோங்க. எல்லாமே எடுத்துகிட்டு பார்க்கலாமா எவ்வளோ வந்திருக்குறாங்கன்னுட்டு பாருங்கள். ஏன்னா ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இருக்கும்போது காற்று வேறு பலமாக இருக்குது, பறந்து போயிடக்கூடாது. எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போவே இருக்குது, இவ்வளோ எடுத்துருக்கணும். எல்லாமே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ஏன்னா வெளியே காற்று செம்ம காற்று. ஸோ எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்படி வந்தது எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ இதெல்லாமே வந்து உங்களுக்கு சீட் நல்லாவே வயபிளாகிடுச்சுங்க. எடுத்துட வேண்டியது தான். பாருங்களேன், ஏன்னா காற்றுனால நம்ம அப்படியே வச்சோன்னா பறந்து போயிடும். பக்கத்தில் நம்ம வேறு வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்குறோமா, எல்லாமே வந்து அதில் விழுந்துருச்சுன்னு நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதனால் இதே போல் நல்லாவே வயபிளாக ஆனதை அப்படி பறிச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ பாருங்கள், ஸோ இவ்வளோ சீட் வந்திருக்குது. இப்போ பாருங்களேன், தெரிச்சிருச்சு, கீழே எடுக்கலாம். வச்ச உடனே எப்படி வருது பாருங்கள். சில சமயம் வந்து இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது. இது தோல் போல் இருக்குதா, இது போலையும் வருங்க. இந்த பாருங்கள், இது பார்த்திங்களா? இது போல் தான் சில சமயம் வந்து எல்லா சீடுமே வந்து இது போல் வராமல் இதோட தோல் போல் வரும். அப்புறம் இது வந்து பாருங்கள் நல்லா எவ்வளோ குண்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெயின் லில்லி பல்ப்ஸ் எப்படியோ அதே போல் தாங்க சில சீட்ஸும் அது போல் தான் இருக்கும். பாருங்கள், இது நல்லா எவ்வளோ குண்டாக இருப்பாங்க. சிலது வந்து சப்பையாக இருக்கும். இப்போ இதுவே பாருங்கள், அதை விட பார்க்கும்போது இது சப்பையாக தான் இருக்குது. இதை விடவே கம்மியாகவும் இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்று போல் இருக்காது, இது போலையும் இருக்கும். இப்போ பொறுமையாக இந்த பக்கம் இப்படி லேசாக பாருங்கள். எடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம கலெக்ட் பண்ணி இதையும் வந்து உடனே வந்து நம்ம ஒரு 3 டேஸ்க்குள்ளே நம்ம போட்டுடணும். இல்லைன்னா காற்றுல வந்து காற்று பட்டுருச்சுன்னா இந்த தோல் இது ரொம்பவே சன்னமாக போயிடுங்க. அப்புறம் வந்து முளைக்கிறதுக்கு வந்து சரியாக இல்லாமல் நம்ம காய வச்சு ட்ரை பண்ணி போட்டோம்னா முளைப்பு திறன் கொஞ்சம் கம்மியாக போயிடும். ஸோ இதையும் ரொம்ப நாள் நம்ம வைக்கக்கூடாதுங்க, சரிங்களா? ஒரு 1 வீக்குள்ளார நம்ம விதைச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ரெயின் லில்லிஸ் வந்து எடுக்கிறோம். பாட்லேருந்து நான் எடுத்துட்டேங்க பாருங்கள். பாட்லேருந்து எடுத்துட்டேன். பெரிய ஹோல்ஸ் போட்டிருந்தோம். கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பெரிய ஹோல்ஸ் போட்டிருந்தானுங்களா பாருங்கள். இந்த கேப் தெரியுது பாருங்கள். இதில் தண்ணி வந்து தேங்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஜல்லி மாதிரி இருக்கிற கல்லுங்களில் போட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மக்கின இலை தலையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம மாட்டுச்சாணம் உரம், அது வந்து மண்புழு உரமும் நமக்கு மணல், அப்புறம் தோட்ட மண், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிறது. செம்மண் இல்லை தோட்ட மண் எடுத்து தான் இதை பாருங்கள் இப்படி லூஸாக இப்படி இருக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். இது போல் தான் நம்ம மண் கலவை எடுத்துக்கிறதுங்க. ஆனால் வந்து கொக்கோ பீட் மட்டும் போடக்கூடாது. இங்கே பாருங்களேன், வேர் எப்படி ஓடி இருக்குது. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது என்னென்னா சீட்ஸ் வந்து இதில் இருக்குது. அப்படியே இது பாருங்கள், இதில் எவ்வளோ இது வந்திருக்கு பாருங்கள் சீட்ஸு. இப்போ சிலதுலாம் வந்து நல்ல மெச்சூர்ட் ஆகி வந்துருச்சு, சிலது அப்படியே இருக்குது. இப்போ அதனால் ஒன்றும் பண்ண முடியல, எடுக்க போகிறேன் நான். அதில் என்னென்னா இதிலையே கொட்டி சீட்ஸ் எல்லாம் ஒரு சில நம்ம கேதர் பண்ணிடுறோம், ஒன்று அதுக்குள்ளேயே விழுந்துருது. இப்போ பாருங்களேன், குட்டியாக புல் போல் இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள் நிறைய முளைச்சிருக்குது. இங்கேயும் பாருங்கள், இந்த இதில் சீட்ஸுங்க, இதை தெரியுதுங்களா? கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் சீட்ஸ் அப்படியே கொட்டி உள்ளே முளைச்சிருக்குது பாருங்கள். இப்போ ஒன்று காட்டுறேன், இங்கே பாருங்கள். எங்கே பாருங்கள், சீட் போட்டு வந்தது குட்டியோண்டாக இருக்குது பாருங்கள். உளுந்த மாதிரி இருக்குது பாருங்கள். உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம் இருக்கும்ல, அது போல் தான் வந்திருக்குது. இவங்கெல்லாம் பெருசாக மெச்சூர்ட் ஆகிட்டு தான் இங்கே பாருங்கள்.
உங்களுக்கு பெருசாக மெச்சூர்ட் ஆகிட்டு உங்களுக்கு பூ வர்ற மாதிரி நம்ம பெரிய பல்பாக எடுத்து கொடுக்குறோம். இந்த பாருங்கள், பக்குவமாக எடுத்துக்கணும். கொஞ்சம் லேட்டாக சரி, அப்புறம் தான் இது காமிச்சிருவோம் உங்களுக்கு எப்படி இருக்குது. சீட் போட்டால் அந்த பல்ப்ஸ் அச்சோ வந்துடுது பாருங்கள், பின்னிட்டு இருக்குது அப்படியே. நம்ம மொத்தமாக எதுவும் பண்ண முடியாது, அடியிலெல்லாம் போயிருக்குது அப்படியே. இந்த பாருங்கள், அதனால் இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கா, அதுக்காக தான் பொறுமையாக எடுக்கிறேன் நான். பாருங்கள், நிறையவே விழுந்துருச்சு, குட்டி குட்டி இதாக இருக்குது. இந்த பாருங்கள், தெரியுதுங்களா, ரொம்ப பொடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், சீட்ஸோட எப்படி இருக்கு பாருங்க, பல்பு காற்று வேறு. ஸோ இப்போது இங்கே வந்து பாருங்கள், டூல்ஸோடலாம் வந்திருக்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன கம்பியாக எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த தொட்டி எடுக்கிறதுக்காகவே. அப்புறம் இந்த கரண்டி இதெல்லாம் போட்டுறேன். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து பல்ஸ் எல்லாம் பேபிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுக்க போகிற பல்ஸ் எல்லாம் பிரித்து எடுத்து வைக்கணுங்க. இப்படி தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். அவங்க எல்லாமே எடுத்துகிட்டு பார்க்கலாமுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வாஷ் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன். அந்த ரூட் எல்லாமே கட் பண்ணி வாஷ் பண்ணியாச்சுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த இது ப்ராடக்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா, அதனால தான் கட் பண்ணலை, அப்படியே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம பாட்லேருந்து எடுக்கும்போதே தெரிஞ்சிருக்கோம், பாட் ஃபுல்லாக எவ்வளோ மூச்சு முட்டிகிட்ருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ பாருங்கள், அதனுடைய இடம் பத்தாதனால இவ்வளோ இதுலேயே வந்துருச்சு. ஆனால் மெச்சூர்டான பல்ஸ் இது எல்லாமே பாருங்கள், ஃபுல்லாக அந்த பாட் ஃபுல்லாக பூ பூத்துட்டதுனால தான் நம்ம எடுத்துட்டது. சரிங்களா, இது போல் தான் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்துக்கங்க. இதுவுமே பூ வந்துருச்சு, எல்லாமே ஒவ்வொன்றுத்தில் சீடே வந்திருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ தான் பூத்து இருந்துருக்குது. இது நல்ல மெச்சூர்டான சமயத்தில் வர்றது. இங்கே பாருங்கள், இதனுடைய. ஸோ இது வந்து நம்ம பாட் வந்து கிளியர் பண்ணிட்டோம்.